பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ இனி அலைந்து திரிவதில்லை. அன்பான தெய்வச்சனமே, அநேக அன்புக்கு அலைந்து திரிந்திருக்கிறீங்களா? அநேக தேவைகளுக்கு அலைந்து திரிந்திருக்கிறீங்களா? ஐயோ, அன்பை புரிஞ்சுக்க யாருமே இல்லையே, எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதியா அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேனே, என் ஆறுதல் யார் படுத்துவாங்க, என் கண்ணீரை யார் துடைப்பாங்க, என் வேதனையை யார் புரிஞ்சுக்குவாங்க அப்படி என்று சொல்லி அநேக தேவ பிள்ளைங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இனி நீ அலைந்து திரிவதில்லை என்று இயேசு வாக்கு கொடுக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அநேகர் உங்களை கைவிட்டுட்டாங்களா? நம்பி இருந்தங்களா உங்களை விட்டு விலகி போயிட்டாங்களா? உங்களை அன்பை புரிந்துக்க யாருமே இல்லையா? ஒரு தனிமையா அலைந்திருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கு, ஆனா நான் ஒரு அனாதியா அலையிறனே, திரிறனே, என்னை பாதுகாக்க, எனக்கு அன்பு கொடுக்க, என்னை நடத்த கூட யாரும் இல்லையே என்று சொல்லி அழுது வேதனையோடு துக்கப்பட்டிருக்கிற மகனே, மகளே, ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இனி அலைய மாட்ட, இனி நீ திரிய மாட்ட, நான் உன் கூட இருந்து உன்னை நான் தேற்றி பலப்படுத்துவேன் என்று ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாரும் விட்டு நம்மள போகட்டுமே, ஆனா ஒருவர் நம்மளை விடாத தேவன், நம்ம அப்பா ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார் இல்லையா? நிச்சயமாகவே இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த மூலையில எந்த இடத்துல இந்த உலகத்துல காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இனி நீ அலைய மாட்டேன், இனி நீ திரிய மாட்டேன், இனி நீ அழ மாட்டேன், இனி நீ துக்கப்பட மாட்டேன். நான் தான் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு உன்னோட கூட இருக்கிறேன் இல்லையா? ஜெயம் கொடுக்கிற இயேசு உன்னோட கூட இருக்கிறேன் இல்லையா? உன் இருதயத்தை நான் புரிஞ்சிருக்கிறேன் இல்லையா? உன் கண்ணீரை நான் நிச்சயமா தடைப்பேன் என்று உங்களை எல்லோரையும் பார்த்து கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. இன்றைய விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே, ஏசப்பா சொன்ன வார்த்தையை விசுவாசிங்க. அப்பாவுடைய சமூகத்துல வாங்க, ஏசப்பா கெட்டியா பிடிச்சு கொள்ளுங்க அவருடைய வார்த்தையை. உங்களை நித்தமும் வழிநடத்த இயேசு வல்லவராயிருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் நிச்சயமா வாக்கு மாற மாட்டார். மனுஷர்கள் மாறிடுவாங்க, ஆனா ஏசப்பா ஒருபோதும் மாற மாட்டார். இன்னும் ஏன் அழுந்துட்டு இருக்கீங்க? இன்னும் ஏன் துக்கமா இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? உங்களை பலப்படுத்துறேன்னு சொன்னார் இல்லையா? இனி நீ அலைய மாட்டேன், தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? சந்தோஷமா ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து உங்களை நடத்துவார், பலப்படுத்துவார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இனி நீ அழிய மாட்டேன், தெரிய மாட்டேன் என்று சொல்லி அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தேற்றுகிற நல்ல தேவம் அப்பா, அதற்காக உமக்கு முதலாவது நாங்கள் ஸ்தோத்திர பலி இடுகிறேன் கர்த்தாவே. இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் நீங்க வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்தீங்க அப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, துக்கப்பட்டு இருக்கிற, ஒரு தனிமையாக அநேக அன்புக்கு ஏங்கிக் கொண்டு அழுது கொண்டு ஒரு அனாதியா நான் இருக்கிறேனே என்று அலையிறனே, திரிறேனே என்று சொல்லி அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு துக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்கும்படி இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே ராஜா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, அப்பா இந்த மரத்தில் எப்படி அழகான பூக்கள் பூத்திருக்கிறதோ அதே போல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கண்ணீர் போராட்டங்கள் எல்லாம் மாறி ஒரு பூவை போல ஒரு செழிப்பாய் காணும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, அப்படியே உம்முடைய கிருபை தந்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கண்ணீரை தொடச்சிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தேற்றினீங்க. இனி நீ அழ மாட்டே, நீ திரிய மாட்ட, நீ தனிமை இல்லை என்று நீங்க வாக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். விசுவாசிங்க, இனி நீங்க அழிய மாட்டீங்க, தெரிய மாட்டீங்க. அப்பா தான் உங்க கூட இருக்கிறாரு இல்லையா? விசுவாசத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, சிரிங்க, அப்பாவுக்கு நன்றியோட சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இசப்பா இப்போ செய்கிற நன்மை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.